ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஃபிசிக்ஸில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்த்தோம், எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து கேரியர் கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ தட் ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் அட் 0 கெல்வின்ங்கிறத ஒரு டாபிக் இருக்கு கண்டக்டிவ் மெட்டீரியல்ஸில். ஓகேங்களா? அந்த கண்டக்டிவ் மெட்டீரியல்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி அண்ட் thermal energy very easily. ஓகேங்களா? due to the free electrons. ஓகேங்களா? free electrons ஆனது the electron does not attach with the nucleus, it is freely moving, so that only we can call as free electron. ஓகேங்களா? அந்த free electron என்ன பண்ணும்னா நியூக்ளியஸ், அதாவது ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆட்டம் இருக்குன்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் எலக்ட்ரான் என்ன பண்ணும்னா நியூக்ளியஸ் கூட பைண்டிங்ல இருக்காதுங்க, ஃப்ரீயா இருக்கும். அதுக்கு பேர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அந்த மாதிரி மோர் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டக்டர்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐரன், அலுமினியம், சில்வர், காப்பர் இதெல்லாம் நமக்கு வெரி குட் கண்டக்டர். இட் வில் கண்டக்ட் த கரண்ட் ஈஸிலி அண்ட் வெரி ஃபாஸ்ட்லி ஆஸ் வெல் அஸ் ஹீட். ஓகேங்களா? ஹீட்டை நல்லா கண்டக்ட் பண்ணும், கரண்ட்டை நல்லா கண்டக்ட் பண்ணும். அந்த மாதிரி மெட்டீரியல் தான் நமக்கு இருந்து கண்டக்டர்ஸ். இப்போ அந்த கண்டக்டர்ஸ்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரானுடைய ஆவரேஜ் எனர்ஜி கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் அட் 0 கெல்வின். இது 0 கெல்வின். ஓகே, அப்சல்யூட் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க, ஆர் தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், 0 கெல்வின் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் நம்ம கண்டுபிடிக்கணும் பை தியரிட்டிக்கலி. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு தியரிட்டிக்கல் கால்குலேஷன் தான். ஸோ ஆவரேஜ்னா என்னது, நமக்கு பொதுவாக ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்கு. நமக்கு 5 சப்ஜெக்ட் ஆவரேஜ் மார்க் எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் மார்க். ஓகேங்களா? எல்லா மார்க்கும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இங்கேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரானுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு நமக்கு, என்ன அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். டோட்டல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் என்ன பண்ணணும், நம்ம எல்லா சப்ஜெக்ட் நம்ம ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி எல்லா எலக்ட்ரானோட எனர்ஜி என்ன பண்ணணும், ஆட் பண்ணுவோம். அப்போ டோட்டல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் அட் 0 கெல்வின், தட் இஸ் கால்ட் அஸ் இடி. இடினா டோட்டல் எனர்ஜி ஓவர் நம்ம என்ன பண்ணுவோம், எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை சப்ஜெக்ட் நம்ம டிவைட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன கேரியர் கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணுறோம், நம்ம டிவைட் பண்ணிடுவோம். ஓகே, கேரியர் கான்சன்ட்ரேஷனா ஒரு யூனிட் வால்யூம்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. ஸோ கேரியர் கான்சன்ட்ரேஷன் ஓகே, ரெண்டையும் டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எங்கேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல n இஸ் ஈக்குவல் டு என்னன்னா பை பை 3 ATM by h square whole power 3/2 into e power EF power 3/2. ஸோ பைங்கிறது என்னது 3.14, 22/7 கான்ஸ்டன்ட். ஸோ 8ங்கிறது கான்ஸ்டன்ட். எம்ங்கிறது என்னது நமக்கு மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். ஓகேங்களா? ஹச்ங்கிறது என்னது பிளாங்க் கான்ஸ்டன்ட், வேல்யூ வந்து 6.626 × 10⁻³ ஜூல்ஸ் செகண்ட். ஓகேங்களா? ஸோ தட் EF என்னது ஃபெர்மி எனர்ஜி, பவர் 3/2. இது சஃபிக்ஸ்ல போடணும், இது பவர்ல போடணும். ஓகேங்களா? ஸோ 3/2 இது நமக்கு டினாமினேட்டர் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், நியூமினேட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நியூமினேட்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். ஓகேங்களா? டோட்டல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் அட் 0 கெல்வின். ஓகே, இது ஓகே கிடையாது. ஓகே கிடையாது. இது வந்து என்னது 0 கெல்வின். ஓகே, நம்ம வச்சுக்காதீங்க, இது 0 கெல்வின். கே வந்து கேபிட்டல் லெட்டர் போடணும். ஓகே, அதான் ஈடின்னு போட்டுக்கும். ஸோ ஈடிக்கு என்ன ஃபார்முலா நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி. ஸோ டோட்டல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இடி இஸ் ஈக்குவல் டு 0 டு இன்டகிரேட் ஆஃப் 0 டு EF. ஓகேங்களா? இன்டகிரேட் பண்ணாங்க. ஸோ நமக்கு 0ல இருந்து EF வந்து நமக்கு என்ன எலக்ட்ரான் இருக்கும், EFக்கு மேல என்ன பண்ணாது, எலக்ட்ரான் இருக்காது. ஸோ EFங்கிறது வந்து ஃபெர்மி எனர்ஜி லெவல். இட் இஸ் ஏ ஹையஸ்ட் ஆக்குபைடு எனர்ஜி லெவல் பை எலக்ட்ரான் அட் 0 கெல்வின். ஓகேங்களா? மேக்ஸிமம் எனர்ஜி லெவல் தான் நம்ம சொல்லுவோம் ஃபெர்மி எனர்ஜி சொல்லுவோம். ஸோ above the ஃபெர்மி எனர்ஜி ஆல் த எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி எம்டி. அதே மாதிரி பிலோ ஃபெர்மி எனர்ஜி லெவல் ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஆக்குபைட் இந்த எனர்ஜி லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபெர்மி எனர்ஜி லெவல் கீழே இருக்கிற எல்லா எனர்ஜி லெவலையும் கம்ப்ளீட்டா எலக்ட்ரான் இருக்கும், மேல என்னன்னா எம்டியா இருக்கும். அதுக்கு பேர் தான் நமக்கு ஃபெர்மி எனர்ஜி லெவல். ஓகேங்களா? ஸோ 0 டு F இன்டூ 0 to F, இது என்ன ஃபார்முலா, கேரியர் கான்சென்ட்ரேஷன் இன்டூ எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். ஓகேங்களா? இதுதான் நமக்கு வந்து டோட்டல் எனர்ஜிக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ இது நியூமரேட்டர். ஓகேங்களா? இது நியூமரேட்டருக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ 0 to EF கேரியர் கான்சென்ட்ரேஷன் இன்டூ எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். ஓகேங்களா? இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத நான் எழுதி வச்சிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எழுதி எடுத்து வச்சுக்கோங்க, இல்லாட்டி பாஸ் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா வீடியோ ரொம்ப நேரம் போனால் வந்து யோசிக்கிறாங்க, ரொம்ப நேரம் இவ்வளோ நேரம் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அதனால தான் டைமை ஸ்கிப் பண்ணுறது தான் எல்லா வீடியோவும் நம்ம என்ன பண்ணோம் முன்னாடி கொஞ்சம் எழுதி வச்சிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன பண்ணலாம், ஸோ இடி, ஸோ டோட்டல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இடி, அதாவது நியூமரேட்டர் இங்க பாருங்க, இந்த பக்கம் இதை பார்த்துங்க, நியூமரேட்டர் இடி இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் 0 டு EF n of P into dE. ஓகே, n of P ங்கிறது கேரியர் கான்சென்ட்ரேஷன் இன்டூ n of P dங்கிறது கேரியர் கான்சென்ட்ரேஷன். நீங்க பாருங்க, இது எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் போட்டுக்கோம்னா அதுதான் நமக்கு E. ஓகேங்களா? ஸோ எனர்ஜி
ஆஃப் த எலக்ட்ரான்ங்கிறத நம்ம ஈன்னு போட்டிருக்கோம். ஓகே, அதை நான் பார்த்துங்க. ஸோ இடி இஸ் ஈக்குவல் டு 0 டு இன்டெகிரேட் ஆஃப் 0 டு இஎஃப். ஸோ நமக்கு என்ன பி டிங்கிறது ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேரியர் கான்சன்ட்ரேஷனில் என்ன ஃபார்முலா, பை பை 2 ATM by h square whole power 3 by 2 e power 1 by 2 into f of e into dE. ஓகே, இந்த டைம் என்னது நமக்கு டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, ஸோ பை பை 2 ATM by h square whole power 3 by 2 into e power 1 by 2 into dங்கிறது என்னது நமக்கு டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ். இதோட நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை f of e நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். தட் மீன்ஸ் எலக்ட்ரான் should be தேர்ங்கிறத நம்ம டெஃபினட்டா காட்டணும். ஓகேங்களா, ஸோ தட் f of e into இந்த e என்கிறது என்னது இங்க இருக்கு பாருங்க ஃபார்முலா, எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான்ங்கிறது நமக்கு e. ஓகேங்களா, ஸோ இந்த e நம்ம என்ன பண்ணணும், விட்டுறக்கூடாது. ஸோ எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான்ங்கிறத இ நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். இந்த கேரியர் கான்சன்ட்ரேஷனை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டெரைவ் பண்ணுறோம். ஸோ இது நமக்கு வந்து நியூமரேட்டர். ஸோ இது நியூமரேட்டர் நம்ம இந்த நியூமரேட்டர் நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ மேத்தமெட்டிக்கலாக எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிட்டு அது டினாமினேட்டர் ஆல்ரெடி இங்கே இருக்குது நம்மகிட்ட. டினாமினேட்டர் கேரியர் கான்சன்ட்ரேஷன் நம்ம கிட்ட இங்கே இருக்குது. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும், நம்ம இடி, இடிங்கிறது டோட்டல் எனர்ஜி. ஓகேங்களா, இந்த இடி டோட்டல் எனர்ஜி நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சிட்டு டினாமினேட்டர் நம்மகிட்ட இருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணணும், டேரக்டா அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகே, ஸோ என்னங்கிற டைம் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு, ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நியூமரேட்டர் மட்டும் என்ன பண்றோம், நம்ம இந்த நியூமரேட்டர் மட்டும் இங்க இருந்து கண்டுபிடிச்சோம்னா, ஸோ நியூமரேட்டர் கண்டுபிடிச்சிட்டு வர வேல்யூ என்ன பண்ணும், இதோட டிவைட் பண்ண முடிஞ்சு. ஓகேங்களா, பார்க்கலாங்களா. ஸோ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான், ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பாருங்க, இடி இஸ் ஈக்குவல் டு 0 டு எஃப் 5 by 2 ATM by h square e power power 3 by 2 into e power 1 by 2 into f of e into d into 1 into e. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை நம்ம பண்ணுறோம். ஸோ இதை என்ன பண்ணுவோம், ஸ்க்ரீன்ஷாட் இதை எடுத்து வச்சுங்க, இல்லாட்டி பாஸ் பண்ணி பார்த்துங்க, இல்லாட்டி எழுதி வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிங் மெட்டீரியல்ஸுங்கிற யூனிட்ல இது ஒன் ஆஃப் த டாபிக்காக இருக்கும். நமக்கு வந்து எடுத்து வச்சுருக்கீங்களா. ஸோ என்ன பண்ணோம், நம்ம இப்போ இதோட கண்டினியூட்டி நம்ம பார்க்கலாம். ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் எவ்வளோ வருது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, ஸோ இது வந்து டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணலாம், இது வேணும் நமக்கு, அதனால இப்படியே வச்சுக்கலாம். இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன், மேலே எழுதுறேன். ஓகேங்களா, ஸோ இஎஃப் இடி இஸ் ஈக்குவல் டு இடிங்கிறது டோட்டல் எனர்ஜி. ஓகேங்களா, டோட்டல் எனர்ஜி இ இஸ் ஈக்குவல் டு இதில் பாருங்க எஃப் ஆஃப் இங்கிற டைம் என்ன நமக்கு 1 ஆயிரும். ஏன்னா ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் எலக்ட்ரான் டெஃபினெட்லி சுட் பி தேர்னு ப்ராபபிலிட்டி என்னது நமக்கு 1. ஓகேங்களா, எஃப் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு 1னா எலக்ட்ரான் வந்து அந்த எனர்ஜி லெவலில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ எஃப் ஆஃப் இங்கிற டைம் என்னது நமக்கு 1 ஆயிரும். ஏன்னா ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் தான் கண்டுபிடிக்கும். அப்போ எலக்ட்ரான் கண்டிப்பாக இருக்கணும் இல்லை, இருந்தால் நமக்கு ப்ராபபிலிட்டி என்னது நமக்கு 1. ஓகே, எஃப் ஆஃப் இங்கிற டைம் என்ன ஆயிரும், 1 ஆயிரும். ஸோ ரிமைனிங் டைம் மட்டும் எழுதுங்க, எஃப் 5 by 2 இது வந்து இன்டெகிரேட். ஓகேங்களா, ஸோ 5 by 2 ATM. ஓகே, நான் கொஞ்சம் கேட்டு எழுதிக்கலாம், சாரி ஆகும். எஃப் ஓகே, ஸோ 5 by 2 into ATM h square whole power 3 by 2. ஓகேங்களா, e power 1 by 2 e power 1 by 2 f of இங்கிறது நமக்கு 1. ஓகே, அப்போ இன்ட்டு e இன்ட்டு டிஇ இன்ட்டு டிஇ இந்த இதை நம்ம என்ன முன்னாடி போட்டோம், இ இன்ட்டு டிஇ போட்டுக்கிட்டோம். இப்போ எஃப் ஆஃப் இங்கிறது 1. ஸோ ஃப்ரம் ஹியர் எஃப் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு இஸ் நத்திங் பட் என்னது நமக்கு 1. இதை என்ன பண்ணணும், நம்ம சொல்லிடணும். ஓகே, ஸோ எலக்ட்ரான் should be there in the particular energy level, so that probability of the Fermi distribution is equal to 1. Okay, so that ET is equal to what is the remaining time. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் டைம்ல நமக்கு இன்டெகிரேட்டிவ் வெளியே கொண்டு வரலாம். ஸோ பை கான்ஸ்டன்ட், எம் கான்ஸ்டன்ட், ஹெச் கான்ஸ்டன்ட் இந்த டைம் என்ன பண்ணோம்னா வெளியே கொண்டு வந்தாங்களா. ஸோ தட் 5 by 2 ATM or h square whole power 3 by 2 0 to EF e power இங்கே பாருங்க, இப்போ e power 1 by 2 இருக்கு, இங்கே e power 1 ஒன்றுமே இல்லை, என்ன e power 1 இருக்குன்னு அர்த்தம் இங்கே. ஓகேங்களா, 1 இருக்கு. அப்போ e power 1 by 2 into e power 1 என்ன பவர் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ இ இன்ட்டு இ போட்டாச்சு, பவர் என்ன பண்ணணும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர், அதே மாதிரி எக்ஸ் பவர் 1 எக்ஸ் பவர் என்ன பவர் என்ன பண்ணிக்கணும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே 1 by 2 இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். 1 by 2 plus 1 என்னது நமக்கு 3 by 2. ஓகேங்களா, ஸோ 3 by 2 into டிஇ. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம இதில் அடிச்சிடலாம். ஸோ இடி இஸ் ஈக்குவல் டு
π/2 இதெல்லாம் நம்ம கான்ஸ்டன்ட்னால நம்ம என்ன இன்டகிரேட் வெளியே கொண்டு வந்துட்டோம். ஸோ π/2 ATM/h² h இது ஓகேங்களா. இப்போ 3/2. ஸோ e⁻3/2 இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? e⁻5/2 ஓவர் 5/2 வரும் ஓகேங்களா. ஸோ e⁻5/2 ஓவர் 5/2 இன்டகிரேட் பண்ணிட்டோம் நம்ம ஓகேங்களா. இன்டகிரேட் பண்ண என்ன பண்ணுவோம்? நம்ம லிமிட்டை வந்து இப்படி போட்டுக்கலாம், பிராக்கெட்டுக்கு இந்த பக்கம் அனுப்புவோம். ஸோ நமக்கு ஃபார்முலா என்னது? இன்டகிரேட் ஆஃப் x⁻n x⁻n+1 ஓவர் n+1 ஓகேங்களா. ஸோ தட் e⁻3/2 +1 போட்டிங்கன்னா 5/2 வரும். ஓவர் என்ன பண்ணணும்? n+1 ஸோ தட் 5/2 இருக்கும். ஓகே, அப்போ e⁻3/2 இன்டகிரேட் பண்ண வரும். e⁻5/2 ஓவர் என்ன பண்ணணும்? 5/2 போடணும். தட் மீன்ஸ் x⁻n+1 டிவைடட் பை n+1 ஓகேங்களா. அதை n+1 நம்ம கீழே போட்டோம் ஓகேங்களா. இப்போ என்ன பாருங்க, இந்த 5/2 என்ன ஆகும்? நமக்கு இங்கே வந்துடும். ஸோ ET is equal to 5/2 ATM/h² whole power 3/2 into 2/5 ஓகேங்களா. இந்த பக்கம் டினாமினேட்டர் கோஸ் டு நியூமரேட்டர் ஆச்சுங்களா. அதே மாதிரி டினாமினேட்டர் அப்படியே இருக்கு ஓகேங்களா. ஸோ 2/5 இந்த பக்கம் வந்துடும். ஸோ ரிமைனிங் டைம் என்ன நமக்கு? EF into 5/2 into 0 to EF ஓகேங்களா. இந்த E என்னது? நமக்கு EF மாறிடும். ஏன்னா E பதில் நம்ம அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம், அப்புறம் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம், மைனஸ் போட்டு. ஸோ மைனஸ் போட்டு லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு 0 ஓகே, அது நமக்கு போட தேவையில்லை. அப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு இந்த அப்பர் லிமிட் மட்டும் சப்ஸ்டிட் பண்ணால் E என்ன மாறிடும்? EF மாறிடும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்கே எழுதுறேன் ஓகேங்களா. பாருங்க, EF is equal to என்ன வரும் அப்படின்னா 5/2 ATM/h² whole power 3/2 2/5 into EF power 5/2. That's all. ஓகே, இவ்வளோதான். இங்கே பாருங்க, இந்த டேர்முக்கு அடுத்த ஸ்டெப் இங்கே எழுதிருக்கேன். ஸோ EF/5/2 ATM/h இது அப்படியே நம்மகிட்ட இருக்கு. இந்த ஈக்கு பதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த EF தூக்கி போட்டுருக்கோம், அதாவது அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம்னா ஈக்கு பதில் நம்ம EF கன்வெர்ட் ஆகும். ஸோ மைனஸ் போட்டு என்ன பண்ணும்? லோயர் லிமிட் லோயர் லிமிட் வந்து 0 ஓகே. அப்போ என்ன பண்ணும்? 0 போட தேவை, அப்படியே விட்டுருங்க ஓகே. இதான் நமக்கு என்னது? இப்போ பாருங்க, இப்போ 2 இருக்குங்களா, இங்கே பாருங்க 2 கேன்சல் ஆகும். ஸோ ரிமைனிங் டைம் என்ன இருக்கு? EF is equal to 5/5 ATM/h² whole power 3/2 into EF power 5/2 ஓகேங்களா. 5/2 இது வந்து h நமக்கு ஓகேங்களா. h² h மாதிரி போட்டுங்க. ஸோ இதான் நமக்கு இப்போ ET இங்கே பாருங்க, ETன்னு போட மாட்டேன். ஒரு சின்ன கரெக்ஷன் பார்த்துங்க. ET இங்கேயும் நமக்கு ET அது டோட்டல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ இதான் நமக்கு டோட்டல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். ET is equal to 5/5 ATM/h² இது h ஓகேங்களா. h² whole power 3/2 into EF power 5/2 ஓகே. இதுதான் நியூமரேட்டர். டினாமினேட்டர் எங்க இருக்கு? நமக்கு இங்க இருக்கு. இது வந்து டினாமினேட்டர், இது நியூமரேட்டர். இப்போ என்ன பண்ணணும்? நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர், தட் இஸ் கால்ட் as ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் ஓகேங்களா. ஸோ ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ இது என்ன பண்ணுங்க? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க ஓகேங்களா. சாரி, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே எழுதி வச்சுங்க ஓகே. இப்போ என்ன பண்ண? நமக்கு இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர், ரெண்டையும் போடலாமா? ஸோ நமக்கு நியூமரேட்டர் இருக்கு நமக்கு. ஸோ ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் என்ன பண்ணணும்? நமக்கு ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் at 0 Kelvin. ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் at 0 Kelvin நம்ம என்ன பண்ணுறோம்? கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு என்னது? நியூமரேட்டர். அடுத்து நமக்கு டினாமினேட்டர் இருக்கு. அப்போ நியூமரேட்டர் எழுதுறாங்களா? நியூமரேட்டர் என்ன நமக்கு? போடுங்க. நியூமரேட்டர் வந்து 5/5 ATM/h² whole power 3/2 into EF power 5/2 ஓவர். ஸோ டினாமினேட்டர் என்ன நமக்கு? டினாமினேட்டர் பாருங்க இங்கே இருக்கு. இந்த டைம் தூக்கி அங்கே எழுதணும். ஸோ 5/3 ATM/h² whole power 3/2 into EF power 3/2 ஓகேங்களா. இதான நமக்கு டினாமினேட்டர், அது நியூமரேட்டர். பார்த்தாவே நிறைய டைம் நமக்கு கேன்சல் ஆகும்.
ஸோ இந்த டைம் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகும் ஓகேங்களா ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஓகேங்களா ஸோ தட் இது வந்து என்னது டினாமினேட்டர் ஓகே இது என்னது நமக்கு டினாமினேட்டர் என்ன ஆகும் நியூமரேட்டர் அப்போ என்ன ஆகும் ஹச் ஸ்கொயர் கேன்சல் ஆகும் ஏடிஎம் ஆல்ரெடி என்ன கேன்சல் ஆகும் நமக்கு ஓகே அதே மாதிரி இங்கே பாருங்க பை இருக்கு இங்கே பை இருக்கு என்ன ஆகும் நமக்கு கேன்சல் ஆகுமா பை கேன்சல் ஆகும் ஓகேங்களா பை நமக்கு கேன்சல் ஆகும் ஸோ ரிமைனிங் டைம் எனக்கு டினாமினேட்டர் கோஸ் டு என்ன ஆகும் நியூமரேட்டர் ஆகும் அப்போ என்ன ஆகும் நியூமரேட்டர் 3 வந்து மேலே போயிடும் ஆல்ரெடி 5 எங்க இருக்கு டினாமினேட்டர்ல இருக்கு அப்போ என்ன ஆகும் டினாமினேட்டர் போட்டுக்கும் ஓகேங்களா இன்டூ EF பவர் 5/2 ஓகேங்களா EF பவர் 5/2 ஸோ இந்த EF பவர் 3/2 என்ன ஆகும் மேலே போனால் நமக்கு -3/2 ஆகும் ஓகே அப்போ EF பவர் -3/2 -3/2 போடும் ஓகேங்களா ஸோ ரெண்டு காமன் டேர்ம் என்ன EF ஸோ EF பவர் 5/2 இருக்கு இந்த EF பவர் 3/2 என்ன ஆகும் மேலே போனால் EF பவர் -3/2 ஆகும் ஸோ ஆப்ரேட் பண்ணீங்கன்னா EF பவர் என்ன ஆகும் 5/2 இந்த மைனஸ் என்ன ஆகும் இந்த பிளஸ் 3/2 மேலே போகும்போது -3/2 வரும் அப்போ -3/2 ஓகே அப்போ போடுங்க பார்க்கலாம் ஸோ 3/5 இன்டூ EF பவர் ஸோ 5/2 -3/2 என்ன ஆகும் நமக்கு 5 3 போச்சுன்னா 2 பை 2 என்னது நமக்கு 1 ஓகேங்களா ஸோ தட் என்ன ஆகும் நமக்கு 1 ஆயிடும் ஓகே நமக்கு போட தேவையில்ல ஸோ 5/2 -3/2 நமக்கு என்ன டைம் 5 3 போச்சு 2 2 2 1 ஓகேங்களா ஸோ 1 போட்டாலும் ஒன்று தான் போடாட்டியும் ஒன்று தான் ஸோ என்னது நமக்கு EF ஸோ தட் ஆவரேஜ் கைனெட்டிக் ஸோ தட் ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் அட் 0 கெல்வின் என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அது வேகமாக தான் எழுத முடியுது ஸோ ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு 3/5 3/5 போட்டோம் EF என்ன ஆகும் EF அப்படியே வந்துடும் EF ஓகே இதான் நமக்கு ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் ஸோ ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு EF 3/5 இன்டூ EF இதான் நமக்கு என்னது ஃபைனல் எக்ஸ்பிரஷன் ஸோ தட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஓகே இது வந்து இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ